ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாமக்கலுக்கு வந்திருக்கோம். நாமக்கல்லுக்கு நாங்கள் தீபாவளிக்கு நாங்கள் நாமக்கலுக்கு வருவோம். சித்தி வீட்டுக்கு வருவோம். சித்தி வீட்டில் நாங்கள் பட்டாசு வெடிப்போம். சித்தி வீட்டில் தான் நாங்கள் விளையாடுவோம். ரொம்ப நாங்கள் சாயந்தரம் டைமில் ரொம்ப காற்றெல்லாம் ஒரு கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சுனால சரி நம்ம வீடியோ பிடிச்சி போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாருங்க, இந்த நேச்சர் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் பாருங்களேன். ஆமாங்க, ரொம்ப நேச்சராக அழகாக சூப்பராகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு வந்திருக்கோம். இன்னும் ஒரு சவுண்டு ஒரு சத்தமும் கேட்கல. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கூட மயிலெலாம் இருக்குது. நீங்களே பாருங்களேன், மயில், அப்புறம் மாடு, அப்புறம் நிறைய பசுமையானது எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. மாடு இது இன்னும் ஒரு பட்டாசு சவுண்டு கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்கல. நீங்களே பாருங்கள், அமைதியாக அப்படி பறவை சவுண்டு தான் அழகாக கேட்குது. பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன். இங்கே இருக்குது 2-3 வீடு தான். பார்த்தீங்கன்னா அதுலேயும் நல்லா இருக்குது. பார்த்தீங்களா நீங்களே. இனி இருந்தாலும் கொஞ்சம் காரு எல்லாமே தான் வச்சுருக்குறாங்க. அந்த பசுமையான பார்த்தீங்கன்னா அந்த சோளத்தை பாருங்களேன், எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குதுன்னு. ஓகே, உங்களுக்கு கீழே போய் காமிக்கிறேன். இப்போ நான் மற்ற மொழியில் தான் வீடியோ இருக்கிறேன். ஓகே, நான் கீழே போய் நல்லா காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நான் மேலேருந்து காமிச்சதில்ல, அதுதான் இது. அங்கே பார்த்தீங்களா எல்லாம் சோளக்காடு எல்லாமே இருக்குது. இங்கே ஆடெல்லாம் செம்பளி ஆடு. இங்கே பார்த்தீங்களா மயில் இருக்குதா? மயில் பாருங்க, சில கார்லாம் போகுது. அப்படியே நேச்சுரல் அழகா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இவனுங்களே இது என்ன விருந்திலன்னு தெரிஞ்சு ஆடுதான் வச்சுருப்பாங்களாட்டுக்குது. அங்கே பாருங்களா, பண்ணை மரம்லாம் இருக்குது. தென்னை மரம் இல்லை, தென்னை மரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது என்ன கூடுன்னு இல்லை, அது தான் இருக்கும். ஆடு கீரை வைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கூட இருக்கலாம். ஓகே, இங்கே தீபாவளி அன்னைக்கு அவ்வளோ அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோ அமைதியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறாங்க. ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்குது. நீங்கள் பாருங்க, அங்கே ஒரு கோழி ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த இது பண்ணை இருக்குது. அதாவது அங்கே இருக்கு. இங்கே ஒரு வீடு சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோழி, அந்த என்னமோ ஒரு பண்ணை மாதிரி போய் பார்க்கலாம். டைம் ஆகுது பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டைலாம் இருக்குது. இங்கும் கூட பாருங்களா, குட்டை இருக்குது. தண்ணிலாம் இருந்துச்சுன்னா ஜாலியாக குளிக்கலாம். தெரிஞ்சு இங்கெல்லாம் ஆடு வைக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளார எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன், எதுவும் இருக்குன்னு பார்த்தோம், ஆனால் எதுவுமே இல்லை. ஆமாம், முருங்காவை. ஓகேங்க, முருங்காய் காஞ்சி போய் தொங்குது. அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுற்றி காமிச்சிட்டோம். நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? பாய்.